அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 356வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 355வது நாள், அதாவது நேற்று இஸ்ரேலுடைய மொசாதின் ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கப்பட்டதும், அதுவும் டெல்லவியிலே தாக்கப்பட்டதும், அதில் பல முக்கிய மொசாது புலனாய்வாளர்கள் இறந்ததும் நத்யான்ஹூவை கலக்கிவிட்டது. அதிர்ந்து போய்விட்டார். தொடர்ந்து டெல்லவிக்கு மேல் யாரெல்லாமோ தாக்குகிறார்கள் என்ற நிலையில் டெல்லவியில் யாரும் நிலத்துக்கு மேலே இருக்க முடியாது, எல்லோருமே பதுங்கு குலுக்கித்தான் செல்ல வேண்டும் என்பது யதார்த்தம். அதனால் அதிர்ந்து போன நத்யான்ஹூ தன்னுடைய தளபதி ஹெர்சி ஹெல்வியை அழைத்து, நீங்கள் லெபனான் மீதான தாக்குதலை கொஞ்சம் நிறுத்துங்கள், நாம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். உடனேயே விரைந்து சென்ற பென்கரும் மற்றவர்களும் செய்தி அறிந்தவர்கள். இப்பொழுது வார் கேபினட்டில் மந்திரி சபை இருக்கிறது. அவர்கள், நீ இந்த போர் நிறுத்தத்தில் ஈடுபட்டால் நாங்கள் உன்னை ஆட்சியில் இருந்து கவிழ்த்து விடுவோம் என்று சொல்ல, எதுவானாலும் ஆட்சியும் பிரைம் மினிஸ்டர் என்ற இஸ்ரேலின் பிரதம அமைச்சர் என்ற பதவியும் தனக்கு முக்கியம். ஏனென்றால் அது இருந்தால்தான் எல்லாத்தையும் தான் நினைக்கிற மாதிரி நடத்த முடியும். அடுத்து இல்லையேல் இஸ்ரேலிலே 3 வழக்குகளில் தான் குற்றவாளி என்று சுமத்தப்பட்டு தண்டனையும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் சிறையில் போய்விடுவோம். ஐசிசியும் தமக்கு வாரண்டை இட்டு ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலாக சாக வேண்டியது வரும், இல்லையே பிரைம் மினிஸ்டராக சாகலாம் என்ற எண்ணத்தில் அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவர் தோல்வியை ஒத்துக்கொண்டதும், அதில் ஹிஸ்புல்லாவோடு ஒரு ஒப்பந்தத்துக்கு போகலாம் என்று அவர் நினைத்ததும் உண்மை என்பதை இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. சில ஊடகங்கள், அஹர்நாத் போன்ற பத்திரிகை, இந்த பத்திரிகை தியோடர் ஹெர்சல் காலத்தில் யூத சியோனிசத்தை வளர்ப்பதற்காக நிறைய எழுத்துக்களையும் நிறைய கட்டுரைகளையும் ஆய்வுகளையும் நடத்தியது. ஆனால் அந்த பத்திரிகை, நீ எந்த நிலையிலும் ஒரு சீஸ்ஃபயர் என்று சொல்லக்கூடிய போர் நிறுத்தத்துக்கு போயிருக்கலாம், ஆனால் நமது நேயர்களில் இருந்து இது போன்ற செய்திகளை பார்த்தவுடன் நமக்கு செய்தி சொல்பவர்களையும் சேர்த்து அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஹிஸ்புல்லா இன்றைக்கும் தன்னுடைய தாக்குதல்களை நடத்தும் போது, நாங்கள் பாலஸ்தீனத்தில் போராடுகின்ற போராளிகளுக்காகத்தான் இதை செய்கிறோம் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆகவே ஹிஸ்புல்லாவோடு நேரடியாக ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் நிச்சயமாக வர முடியாது. ஹிஸ்புல்லா இதுக்கு முன்னர் அமெரிக்காவில் இருந்தும் பிரான்சில் இருந்தும் வந்தவர்கள் பணம் தருகிறேன் என்றும் பதவிகளை தருகிறோம் என்றும் உங்களை ஒரு பெரிய சக்தியாக அங்கீகரித்து லெபனானுடைய ஆட்சியை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் என்றெல்லாம் பேரம் பேசிய போது, எந்த நிலையிலும் நாங்கள் நிறுத்த மாட்டோம் தாக்குதலை, நீங்கள் காசாவில் உங்களுடைய அக்ரஷன் என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பை நிறுத்திவிட்டு முழுமையாக வெளியே சென்று ஹமாஸ் சொல்லக்கூடிய நிபந்தனைகளில் நீங்கள் கையெழுத்து விட்டால் மட்டுமே நாங்கள் ஒத்துக்கொள்வோம் என்று சொன்னது. ஆகவே ஹிஸ்புல்லா சீஸ்ஃபயருக்கு போகவும் செய்யாது, போர் நிறுத்தத்துக்கு முனைப்பு எடுக்கவும் செய்யாது, அது போர் நிறுத்தத்துக்கு வந்தால் ஒத்துக்கொள்ளவும் செய்யாது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களை அது அறிக்கை வெளியிடும் போது, கன்சாலிடேஷன் வித் அவர் பிரதர்ஸ் இன் பாலஸ்தீன், அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய சகிப்புத்தன்மை, அவர்களுடைய தியாகம், இவற்றிற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம் என்று தான் தன்னுடைய ஒவ்வொரு அறிக்கையிலும், ஒவ்வொரு 7 ஸ்டேட்மெண்ட் வந்தால் 7 அறிக்கையிலும் இது இருக்கும். ஆகவே போர் நிறுத்தம் என்று யாராவது சொன்னால் கண்ணை பற்றி கொண்டு நம்ப தேவையில்லை. ஹிஸ்புல்லாவிடம் போர் நிறுத்தம் வராது. ஹமாஸ் சொல்லக்கூடிய நிபந்தனைகளை ஒத்துக்கொண்டு ஹமாஸோடு போர் நிறுத்தம் செய்தால் தானாகவே நிறுந்துவிடும் எல்லா இடங்களிலும் உள்ள தாக்குதல் என்பதுதான் அதில் உள்ள உண்மை. ஆக நேற்று இதை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டார்கள். அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்கத்தான் செய்தது, இல்லை என்று சொல்வதற்கில்லை. அடுத்தது, அந்த யுத்தம் முழு அளவில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நத்யான்ஹூ, இனி நீங்கள் போர் நிறுத்தம் இல்லை என்று சொன்னால் முழு அளவில் தாக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். நேற்று 220 பாம்களை பெய்ரூத்திலும் அல்பெக்காவிலும் போட்டிருக்கிறார்கள். அதில் 60 பேர் இன்னும் அதிகமாக இறந்திருக்கிறார்கள், 81 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். ஆக
ஹிஸ்புல்லாவினுடைய அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் பன்மடங்காக அதிகரித்திருக்கிறது. ஹிஸ்புல்லா தொடர்ந்து சஃபத் ஏரியாவை ஆட்களே நடமாட முடியாத பகுதியாக மாற்றிவிட்டது. இஸ்ரேலிய இராணுவம் அங்கிருந்து வெளியே வந்து விட்டது. அதாவது நிலவழி தாக்குதலை இவர்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் சஃபத்தும் லிட்டானி ஆத்தங்கரையை கடப்பதும் மிகவும் முக்கியம். சஃபத்தில் இவங்க பேஸ் வச்சாதான் முடியும். அது இப்பொழுது முடியாது என்று ஆகிவிட்டது. அடுத்தது ஹிஸ்புல்லா அடித்த இந்த மிசில்களை ஏவுகணைகளை தடுப்பதற்கு அயன்டோம் முயற்சி செய்து அது கீழே விழுந்து நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள். அயன்டோனுடைய ஃபெயிலியர் நாளுக்கு நாள் வெறும் தோல்வியாக இல்லை, இஸ்ரேலில் உள்ள பெரும்பாலான மரணங்களுக்கு அது காரணமாக இருக்கிறது. அடுத்தது அல் ஜலீல் பகுதியை தாக்கியிருக்கிறார்கள். 50 ராக்கெட்டுகளை கொண்டு அங்கிருந்த ஒரு பட்டாலியனை அழித்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா. அடுத்தது ஒரு நிலவழி தாக்குதலை தொடங்க போகிறோம் என்று சொல்வதை இஸ்ரேலிய பத்திரிகைகள் அனைத்தும் ஹிஸ்புல்லா கொடுக்கிற ஒரு பெரிய ட்ராப், அதாவது பொறி. நீ நிலவழி தாக்குதலை தாக்கிவிட்டால் தொடங்கிவிட்டால் நீ அழிந்து விடுவாய் என்று அறிவித்திருக்கின்றன. அதன் பிறகு நேற்று அல் மனாரா சைட் என்ற உளவு பார்க்கும் இதை தாக்கியிருக்கிறார்கள். அதுபோல இன்னும் 18-20 இடங்களை தாக்கியிருக்கிறார்கள். 300 ஏவுகணைகள் தொடர்ந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கிறது. பல டெல்லவீவிலும் விழுந்திருக்கிறது. டெல்லவீவையும் தாக்கி இருக்கிறது. ஹைஃபாவை தரமட்டமாக்கி விட்டார்கள். ரஃபேல் ஆயுதம் தயாரிக்கின்ற ஃபேக்டரியும் அழிக்கப்பட்டு விட்டது. ஆக நேற்று ஏற்பட்ட இந்த பரபரப்புக்கு பிறகு, போர் நிறுத்த பரபரப்புக்கு பிறகு ஹிஸ்புல்லா அதிகமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அடுத்தது ஹிஸ்புல்லா இதுவரைக்கும் ஒரு வருடமாக அது பயன்படுத்தியது அதனிடம் இருந்த 10 விழுக்காடுகள் ஆயுதங்களைத்தான், 10% அப்படி வெப்பன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அதில் இன்னும் 90% இருக்கு. நான் சொன்ன இன்னும் 1 லட்சம் ஏவுகணைகளும் இதர ஆயுதங்களும் வந்திருக்கிறது என்று நேற்று இஸ்ரேலிய பத்திரிகைகள் எல்லாம் இன்னும் 2 லட்சம் ஆயுதங்களை அது பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது சிரியாவினுடைய பார்டர் வழியாக வந்தது என்ற கணிப்பில் நேற்று சிரியாவினுடைய பார்டரை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. அதில் 23 சிரியாவை சார்ந்தவர்கள் மௌத்தாகி இருக்கிறார்கள். அதற்கு பகரமாக டெல்லவீவ், சாம்சன் என்ற இராணுவ தளம், இந்த 2ஐயும் ஹிஸ்புல்லா தாக்கி இருக்கிறது. அந்த இராணுவ தளத்தில், சாம்சங் இராணுவ தளத்தில் 20 இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்ததாக இஸ்ரேலிய இராணுவமே அறிவித்திருக்கிறது. அடுத்தது கலீலி பேஸை முற்றமாக அடித்து தகர்த்து விட்டார்கள். இப்போ நிலைமை என்னன்னா, இஸ்ரேலிய பத்திரிகைகள் சொல்வது போல ஹமாஸை ஒழிப்பேன், ஹாஸ்டேஜஸை மீட்பேன் என்று சொன்ன இஸ்ரேல் அங்கு டனல்ஸ்களை ஒழிப்பேன் என்று சொன்னது அங்கு ஒன்றும் சாதிக்க முடியாததால் இங்கே சொன்ன நோக்கம் சின்ன நோக்கமாக வைத்து கொண்டது. ஏன் ஹிஸ்புல்லா கூட நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம்னா, நார்தர்ன் இஸ்ரேல், அதாவது வடக்கு இஸ்ரேலில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்று தன்னுடைய நோக்கத்தை, லட்சியத்தை சிறிதாக்கி கொண்டது. ஆனால் அதற்கு எந்த வழியும் இல்லை என்பதுதான் இப்பொழுது தெரிகிறது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது வடக்கு இஸ்ரேல், நார்தர்ன் இஸ்ரேலில் இருந்து எல்லோரும் அகற்றப்பட்டு விட்டார்கள். அங்கே என்ன, ஹைஃபாலையும் ஒருத்தர் இல்லை, டெல்லவீவிலையும் எல்லோரும் குடிபெயர்ந்து அங்கே சென்று விட்டார்கள். முக்கிய நகரங்களில் இருக்கிற மக்கள் எல்லாம், முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சுபர்பன் என்று சொல்லக்கூடிய புறநகர் பகுதிகளுக்கு போய்விட்டார்கள். ஜோர்டான் வேலி திறந்து விட்டுட்டான். ஜோர்டான் வேலியில் நேற்றும் ஈராக் ரெசிஸ்டன்ஸ் அடித்து இருக்கிறது. ஆகவே ஜோர்டான் வேலி சொல்லக்கூடிய ஜோர்டான் பள்ளத்தாக்கு, அங்கிருந்த செட்டில்மெண்ட்டு எல்லாம் காலினா எல்லாரும் வீடுகளை காலி பண்ணி விட்டு போய்விட்டார்கள். இப்படி அது தொடர்கிறது. ஈராக் நேற்று கோலான் ஹைட்ஸையும் தாக்கியிருக்கு, இலியாட்டையும் தாக்கியிருக்கிறது. கோலான் ஹைட்ஸில் அது தாக்கிய தாக்குதலால் இப்பொழுது கோலான் ஹைட்ஸை கைப்பற்றுவது மிகவும் எளிதாகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, இஸ்ரேலில் எந்த பகுதியும் பாதுகாப்பாக இல்லை என்று இஸ்ரேலிய பத்திரிகைகள் எழுதுகின்றன. இப்போ நார்தர்ன் இஸ்ரேலில் கொண்டு போய், அதாவது வடக்கு இஸ்ரேலில் குடிமக்களை கொண்டு குடியமர்த்த போகிறேன் என்று சொன்னவர்கள் இப்போ சதர்ன் இஸ்ரேலில், அதாவது தெற்கு பகுதியிலேயே ஆட்களை வாழ வைத்து பூமிக்கு மேலே வைத்து கொள்ளக்கூடாது, முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய தோல்வி. இதனிடையே ஹவுத்திஸ்
4-5 பேர் எனக்கு தொடுத்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஹவுத்தீஸ் என்ன செய்கிறாங்கன்னு. ஹவுத்தீஸ் நேற்று டெல் அவீவுக்கு மேலே ஒரு பயங்கர தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இதனால தான் இப்போ டெல் அவீவ் பெரிய கலவரமாகி நெத்தன்யாஹூ நம்ம ஏதாவது தோல்வியை ஒத்துக்கிட்டு கொஞ்சம் லெபனானுக்கு மேலே அடியை தாக்கும்னு குறைச்சிட்டு போகும்னு நெத்தன்யாஹூவுக்கு நன்றாக தெரியும். ஹமாஸோடு நாம் ஒப்பந்தம் போடவில்லை என்று சொன்னால், ஹமாஸோட நிபந்தனைகளை ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஹிஸ்புல்லா ஒத்துக்கொள்ளாது என்பது அவருக்கு தெரியும். ஆனால் 356 நாட்களாகவும் ஹிஸ்புல்லாவினுடைய வரலாறை, ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலையும் அதன் வரலாற்றையும் படிப்பவர்கள் அதை மறந்துவிட்டு ஹிஸ்புல்லாவோடு ஒப்பந்தம் என்று பேசுவதுதான் நமக்கு மிகவும் வருத்தத்தை தருகிறது. இதனிடையே அமெரிக்கா $8.7 பில்லியன் லட்சம் கோடிகளை இஸ்ரேலுக்கு உடனேயே கொடுத்திருக்கிறது. அதே போல $20 பில்லியன் குண்டுகளை அனுப்பியிருக்கிறது. அந்த குண்டுகள் தான் லெபனானிலும் காசாவிலும் மக்களை கொலை செய்து கொண்டு இருக்கிறது என்பது உலக நோக்கர்களுடைய கருத்து. நார்வே என்ன செய்திருக்குன்னா, நார்வே இந்த பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி இந்த 2ல் குண்டு வச்சு பெரும்பகுதியினரை கைது செய்து விட்டது. மீதி உள்ளவர்கள் நார்வேயில் இருந்து ஏற்கனவே தப்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு இன்டர்நேஷனல் அரெஸ்ட் வாரண்டை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த பேஜர் வாக்கி டாக்கி குண்டுகளை வைத்தவர்கள் தப்பிக்க முடியாது. மொசாதை தாக்கிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. மொசாதில் சம்பந்தப்பட்டவர்கள் அழிந்து போனார்கள். இப்பொழுது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை குற்றங்கள் நார்வேயில் நீதிமன்றங்களில் அவர்கள் மீது சுமத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் யாரையும் விடுற மாதிரி இல்லை. ஹிஸ்புல்லா தன்னால் முடிந்த ஒரு பெரிய சர்வதேச ஆய்வை நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் பிறகு நேற்று நெத்தன்யாஹூ நியூயார்க் போயிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள பெரும்பாலான உறுப்பினர்கள் அவரை வரவேற்க போகவில்லை. அவருடைய உரைக்கு வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். நியூயார்க்கில் ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு பெரிய ஊர்வலம் நடந்திருக்கிறது நெத்தன்யாஹூவுக்கு எதிராக. அடுத்தது காசாவில் கான் யூனிஸ், ஜபாலியா போன்ற இடங்களில் குண்டுகளை போட்டு இருக்கிறது. மேலும் 15 பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் ரஃபாவில் இருந்து பெரும்பாலான இஸ்ரேலிய படைகள் வெளியே வந்துவிட்டன. மீதி உள்ளவர்கள் நேற்று ஸ்னிப்பர் தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்கில் 718 பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். 5750 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். 10,900 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் அங்கே உள்ள போராளிகள் நேற்று நிறைய திடீர் தாக்குதல்களை நடத்தி ரோடுகளிலே சென்ற இஸ்ரேலிய இராணுவ வாகனமும் அதில் இருந்தவர்களையும் அழித்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆம்புலன்ஸ்கள் ரொம்ப பரபரப்பாக வந்து போய் இருக்கின்றன. இப்படி இந்த யுத்தம் பல்வேறு நிலைகளில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இனி கிரவுண்ட் இன்வேஷன் என்ற மிகப்பெரிய பொறிக்குள் இஸ்ரேல் போகுமா என்பதை காத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.